ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட டேரக்டரான ஹச் வினோத் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் பற்றி பேசியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்தோன்னா நம்ம ஹச் வினோத் அவர்கள்ட்ட ஜனநாயகன் படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஹச் வினோத் அவர்கள் வந்தோன்னா ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்ற உண்மையை சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அப்படியே சொன்னாலும் அதை எடுத்து போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது அப்படின்ற மாதிரி தலையை வந்து வெறித்தனமாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ வேற மாதிரியான ஒரு ரிப்ளை. ஸோ இதுலேருந்தே தெரியுது படத்தை யார் வந்து தடை பண்ணியிருக்கா, யார் வந்து முட்டுக்கட்டு போட்டு வச்சிருக்கா, படத்தை யார் ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணியிருக்கா அப்படின்றது இதுலேருந்து அழகாக தெரியுது. ஸோ இன்டெரக்டாக நான் சொல்லியிருக்கேன். சோ டைரக்டா சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். சோ நிறைய படங்கள் கிடைக்காம போகும். சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அதனால தலைவன் இன்டெரக்டா நான் சொல்லிட்டு போயிருக்காரு. சோ அர்ஜுனத் அவர்களை அதிகமா வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது. சோ எங்கேயாவது ஒரு சில இடத்தெல்லாம் பார்க்க முடியும். பட் இப்ப 2 வாட்டி வந்து வெளியில பார்த்துட்டோம். சோ 2 வாட்டியுமே கேட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. அதுக்கு அப்புறமா வெளியில ஒரு வாட்டி போகும்போது ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன் ஒருத்தர் கேட்டாரு. சோ அதுக்கு இவர் வந்ததுன்னா வரும்போது வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு போயிருக்காரு. சோ அந்த வகையில பார்த்தா அப்படின்னா படம் வந்து வரும்போது வரும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் அந்த இன்டர்வியூல கண்டிப்பா வந்து ஜூன் 19ஆம் தேதி வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவர் இன்டெரக்டா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான் சொன்னோம். ஸோ அந்த வகையில் ஜூன் 19ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வாட்டி மிஸ் ஆகாது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பா கேவின் ப்ரொடக்ஷன் வந்து ஷார்ப்பாக இறக்கிடுவாங்க. இன்னும் இந்த படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேலைலாம் ஆரம்பிக்கல. ஸோ படத்தோட ரிலீஸுக்கு இன்னொரு 20 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணாங்க அப்படின்னு நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்க மூவி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சென்சார் இஷ்யூ பத்தி நம்ம ராஜ்மோகன் அவர்கிட்ட ரீசெண்டாக கேட்டதுக்கு அவர் வந்து கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அரசியலுக்காக இனிமேல் எந்த ஒரு படமே தடைபடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு ஜனநாயகன். சோ கூடிய சீக்கிரமா வந்துரும். சோ ஜூன் மந்த்ல வரதா நல்லது. சோ பாப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன் எப்ப அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான உண்மையான ரீசன் நம்ம ஹச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ உண்மையான ரீசன் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. சோ நான் சொன்னாலும் அதை எடுத்து போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட பின் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.